ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சருக்கான ஒரு சிம்டமா தெரியுது. இப்படி ஆனதுக்கப்புறம் அப்பா எவ்வளோ அப்செட்டாக இருக்காருன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அன்னைக்கு நோன்னு சொல்லியிருந்த அந்த ஆப்ரேஷனுக்கு ஒருவேளை என் ஒய்ஃப் இன்னும் நடந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இன்னி வரைக்கும் இருக்கு. அதை போட்டு சீட்டிங் அம்மா. சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் உடனே இது பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யாரா இருந்தாலும் அந்த ஒரு பயத்துல 1 monthல இறந்துடுவேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல். அதனால அவர் பயப்பட்டுட்டார். ஸோ அவர் வந்து ஐயோ அன்னைக்கு நான் அப்படி கெஞ்சி நான் சம்மதிக்க வைக்கலன்னா நேரத்துக்கு இப்படி நல்லா ஓடி ஆடி தெரிஞ்சுட்டு வெயிட் 5 years வெயிட் பண்ணிட்டேன். எனக்கு சரி நடந்துடுவேன்ற ஒரு நம்பிக்கையில வெயிட் பண்றேன். கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போறப்ப ஃபினான்ஷியலா ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்தது உங்களுக்கு? நிறையவே இருக்கு. என்ன பண்றது சொல்ல முடியாது. நம்ம இப்போ நார்மல் ஃபேமிலி இல்லை. கஷ்டம் வந்து நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. ஒரு மிஸ்ஹேப்பன் நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன விஷயங்கள்லாம் செஞ்சா அவங்க நடக்கணும்ன்றது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை நம்மளுக்கு ஏற்றபடி ஃபண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்கள யூஎஸ் கூட கூட்டு போய் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்கு. கம்ப்ளைண்ட் ஒரு கோர்ட்ல கொடுத்துருக்கலாமே. இவ்வளவு வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்க்கல. உண்மை சொல்லணும்னா இதுதான். அது கூட யாரும் சப்போர்ட் பண்ணல. சார் வந்து படம் பண்ண அதுக்கே சம்பளம் கேட்காதவர். இது வந்து ஒருத்தர்கிட்ட போய் கேட்கவே மாட்டார். மந்த்லி இட்ஸ் எங்கேயோ போயிடுச்சு கணக்கு. டெய்லி இவ்வளோ டேப்லெட்ஸ் சாப்பிட்டு அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பாவுக்கும் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலயும் அப்பா நான் பண்ற படங்கள் கதைகள்லாம் கேட்கறது இல்லை. இன்னொருட மகன் சொல்லும் போதே எனக்கு அதுக்கான ஒரு கஷ்டங்கள் இருந்தது. பட் அது கஷ்டம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருடைய பையன் நம்ம படத்துல யூட்டிலைஸ் பண்ணனா அது தப்பாயிடக்கூடாது. ஸோ அப்படின்னு நிறைய பேர் கான்சியஸா இருந்தாங்க. அதனால சில வாய்ப்புகள் நான் இழந்தேன். இப்போ கூட கால் வலிக்கு தான் செய்யுது, எனக்கு கால் இழுக்க தான் செய்யுது. பட் என்ன பண்றது, தம்பிக்காக நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அது பண்ணி ஆகணும். பட் அவனுக்கு வந்து நான் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெகட்டிவ் வைப்ஸ் இருந்துட்டே இருக்கக்கூடாது வீட்டில். நோ வில்லிஸ், நோ வில்லன்ஸ், நோ நெகட்டிவ் வைப்ஸ். பிஹைண்ட் இட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு அம்மா பையனை தான் மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். ஆக்சுவலி அவங்க பாண்டிங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஆஃப் ஸ்க்ரீன்லேயே நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. ஸோ எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். வெரி ஃபைன், நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் இப்போ சினிமாவில் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்றப்போ அம்மா கிட்ட அதை சொல்கிறப்ப எப்படி இருந்தது அவங்க ரியாக்ஷன்? அம்மா ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க. அம்மாவுக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது முதல்ல அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, நிச்சயமாக நீ நல்லா பண்ணுவேன்ற கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருந்தது, அப்பாவுக்கும் இருந்தது. இனி வரைக்கும் அதை காப்பாற்றிருக்கேன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம், படம் வந்தோடனே தெரியும் எல்லாருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ மோஸ்ட்டாக சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போது ஆல்ரெடி சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் அதனால சில கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இவரோட பையன் அப்படின்றனால அதுவே ஒரு சேலஞ்சாக இருக்கும் அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணீங்களா? ஆமாம், இன்னொருட மகன் சொல்லும் போதே எனக்கு அதுக்கான ஒரு கஷ்டங்கள் இருந்தது. பட் அது கஷ்டம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஸ்ட்ரகிள். அது நான் சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, அவங்கவுங்களுக்கு அவங்க கஷ்டம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 years நான் காலேஜ் முடிச்சுட்டு இந்த சினிமாக்காக வாய்ப்புகள்லாம் தேடிட்டு இருக்கும்போது விக்ரமன் சார் சன்னு லான்ச் ஆக போகிறான்ற இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. நானும் பல டைரக்டர்ஸும் மீட் பண்ணேன். பட் அவங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, இந்த மாதிரி இவருடைய சன்னு நம்ம ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிட்டோமோ அது தப்பாக பண்ணிடக்கூடாதுன்றது எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியில் இருந்தது. ஒருவேளை ஒரு கேரக்டர் கொடுத்தா கூட அது கரெக்டாக இருக்கணும். ஏன்னா விக்ரமன் சார் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கும்போது அவருடைய பையன் நம்ம படத்தில் யூட்டிலைஸ் பண்ணனா அது தப்பாயிடக்கூடாது. ஸோ அப்படின்னு நிறைய பேர் கான்சியஸாக இருந்தாங்க. அதனால சில வாய்ப்புகள் நான் இழந்தேன். என்னதான் இன்னாரோட பையனாக இருந்தாலும் இந்த படத்துக்கான பட்ஜெட் இதுதான், இதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப கம்மி. ஸோ அதனால ஒரு நிறைய வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்றது நான் நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒரு படமும் நடிச்சு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு நிறைய வாய்ப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் ஃபார் தி பெஸ்ட். ஸோ மேம், ஏதாவது நீங்கள் அவர் நடிச்ச சீன்லாம் பார்த்துருப்பீங்கல்ல? பட் ட்ரெய்லர் பார்க்கச்சு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தேன். ஆமாம், அழுதுட்டாங்க ஆக்சுவலி. இப்போ கூட கால் வலிக்கு தான் செய்யுது, எனக்கு கால் இழுக்க தான் செய்யுது. பட் என்ன பண்ணுறது, வந்து தம்பிக்காக நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அது பண்ணி ஆகணும். அப்படி இல்லை, அவன் வந்து அவன் படத்தில் பேர் வாங்கிட்டான், இப்போவுமே வாங்கிட்டான், எல்லோரும் வந்து சொல்கிறாங்க வாங்கிடுவான். பட் அவனுக்கு வந்து நான் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெகட்டிவ் வைப்ஸ் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது வீட்டில். இங்கே வலி, அங்கே வலி, அங்கே இது வலி, இது வலி, அது வைப்ஸு வேணாம். நோ நோ வில்லிஸ், நோ வில்லன்ஸ், நோ நெகட்டிவ் வைப்ஸ் நம்ம வீட்டில். ஒன்லி பாசிட்டிவிட்டி, ஒன்லி பாசிட்டிவ். அப்படி தான் இருக்கணும்னு ஐ ஃபீல். ஆக்சுவலி மேம், நிறைய இடங்களில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த 6 yearsஸாக நீங்கள் ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன்ஸ் அதெல்லாம். ஸோ அந்த டைமில் நீங்களும் ஒரு இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகுறீங்க அப்படின்றப்போ
ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்பட்டிருக்கும், மென்டலியும் உங்களுக்கு அந்த சப்போர்ட் தேவைப்பட்டிருக்குன்றப்போ அது எப்படி நீங்கள் உள்ளே வர முடிஞ்சது அந்த ஒரு சுச்சுவேஷனில்? அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்பாவுக்கும் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் பட் ஆனாலும் அவங்க என்றைக்குமே எனக்கு இப்படி நடக்குது என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது இல்லை. இப்போ அவங்க சின்ன வயசில் எனக்கு ஏதாவது ஃபீவர் காஃப் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்க கஷ்டப்பட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்களே நம்ம அப்பா அம்மா. அதே மாதிரி இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு ஏதாவது அவங்களுக்கு இருக்கிறேன்னா அது என்னுடைய அன்பால் மட்டும்தான். அது அது வந்து நான் ஒரு சேவையோ ஒரு டியூட்டியோ அப்படி பார்க்கறது இல்லை. அவங்க எப்படி நம்ம பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இட்ஸ் மை டைம் டு லுக் ஆஃப்டர் தெம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பையன் என்றைக்குமே தப்பு பண்ணிட மாட்டான், ஒரு கரெக்டான ஒரு டிசிஷன் தான் எடுப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயும் அப்பா நான் பண்ணுற படங்கள் கதைகள்லாம் கேட்கறது இல்லை. சரி இவனுடைய டேஸ்ட்டில் விட்டுடலாம், இவனுக்கு ஒரு பல்ஸ் பிடிச்சிருக்கான், அதை நோக்கி அவன் போயிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்பாவுக்கு இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ பெரும்பாலும் இப்போ கமெண்ட் செக்ஷன் நம்ம பார்க்குறோன்னா அதிகமாக கேட்குறது ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லலை அப்படின்றது. நீங்களுமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எதனாலனா ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு அப்படின்றப்போ எல்லாருமே அடுத்தவங்களுக்கு அந்த தப்பு வந்துடக்கூடாது, ஸோ சொல்லிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருக்காங்க. ஐ எம் ஜஸ்ட் என்னன்னா இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் தான் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ அவங்களை சுற்றி இருக்கிற பார்த்தவங்க அது வந்து சில விஷயங்கள் நல்லதும் பண்ணுறாங்க. அதனால நான் வந்து சில விஷயங்கள் நல்லது பண்ணுறாங்க இல்லை, அதனால அது வந்து தப்பான ஹாஸ்பிட்டல் இல்லை. பட் வந்து எனக்கு நடந்துடுச்சு. பட் எனக்கு ட்ரெஷர் ஆஃப் இந்தியா நான் டான்ஸு இப்போது குச்சிப்புடியே இங்கே இப்போது யாரும் பண்ணுறதே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி அதே நின்று போச்சு. சீசனில் எல்லாரும் கேட்குறாங்க ஜெயப்ரியா இன்னும் நீ டான்ஸ் பண்ணலையான்னு சொல்லிட்டு. ஐ வில் ஜஸ்ட் லெட் நம்மளும் அவங்க திருந்துறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல ஹாஸ்பிட்டலில். நம்ம அவங்க திருப்பி வந்து பார்த்தாங்களா? அவங்கள பார்க்கல. பட் வந்து லெட் மீ வெயிட் 5 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டேன். எனக்கு சரி நடந்துடுவேன்ற ஒரு நம்பிக்கையில் வெயிட் பண்ணுறேன். எல்லாமே கொஞ்சம் வில் கிவ் ஸ்பேஸ், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் எல்லாருக்கும். ஏன்னா ஒரு நிஜமாகவே ஒரு கெட்டவங்களான கூட நம்ம திருந்தி வாழ்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். அது மாதிரி தான் டைம் கொடுக்குறேன் அவங்களுக்கு நான். ஸோ அம்மாவுக்கு அந்த அப்படி யோசிக்கிறாங்கன்றது வந்து ஓகே, அவங்க நிறைய இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கமெண்ட் செக்ஷனில் இருக்க அந்த ஃபீல் உங்களுக்கும் இருந்திருக்கும் இல்லையா? அவங்க மேலே ஒரு கோவமோ, அண்ட் நீங்கள் அம்மா கிட்ட அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறப்போ அது எப்படி இருந்தது? இருக்கு, ஒரு கோவம் இருக்கு. பட் அப்பா ஒரே ஒரு விஷயம் தான் என்கிட்ட சொன்னாரு, யாரையும் பகிர்ச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ முடியாது நம்ம. அது அப்படிப்பட்ட அது ஒரு கர்மாவாக நம்மளுக்கு திரும்பி வந்துடும்ன்றது ஒரு விஷயம் தான். நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு எந்த விதத்துலையும் துரோகமோ கெட்டதும் செய்யக்கூடாது. ஸோ அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். தெரிஞ்சு போச்சு, இது ஒரு மிஸ்ஹேப்பன் நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் அவங்க நடக்கணுன்றது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி நான் உட்காரல. அடுத்தது என்ன பண்ணால் அவங்க நடக்கலாம், அதுக்கான முயற்சி தான். என்ன பண்ணலாம், இப்போ புது டெக்னாலஜி ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன மாதிரி மெடிக்கல் அட்வான்சஸ் நடந்திருக்கு இப்படிலாம் நான் கேட்டுட்ருக்கேன். ஒருவேளை நம்மளுக்கு ஏற்றபடி ஃபண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்கள யூஎஸ் கூட கூப்பிட்டு போய் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலி வேலிடான ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னது. இப்போது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போகிறப்ப ஃபினான்ஷியலாக ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அவங்களுக்கு? இருக்குது. அது என்ன பண்ணுறது, அஃப்கோர்ஸ் நிறையவே இருக்குது. என்ன பண்ணுறது சொல்ல முடியாது. நம்ம இப்போ நார்மல் ஃபேமிலி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இப்போ அவங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ நிறைய பேர் சுற்றி இருக்க மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் நமக்கு ஒரு கஷ்டன்றப்போ அத்தனை பேரும் கூட இருக்காங்களா அப்படின்றது எல்லார் லைஃப்லேயுமே ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன்ஸ் இருக்கா? கஷ்டம் வந்தால் நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. நிறைய பேர், ஈவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க, அவ்வளோ இதாக இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இவ்வளோ வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்க்கல இப்போ எனக்கு. ஸோ அது ஃபீலிங் இருந்தால் கூட பட் அது ஒன்றும் காட்டிக்க மாட்டேன். அவங்க வந்து சொல்லி அனுப்புகிறாங்க ஜெயப்ரியாவை இப்படி பார்க்க முடியாது, அதனால் வரல. வைஜெயந்தி மாலாமே வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு, வந்து இங்கே உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சிட்டு போவாங்க. அப்பப்போ சார் சொன்ன ஒரு விஷயம், அதாவது நீங்கள் எந்திரிச்சு நடந்ததுக்கப்புறம் தான் அவர் அடுத்த படம் பண்ணுவேன்னு சொன்னது. ஸோ அப்படி சொல்கிறப்ப எந்த அளவுக்கு ஒரு பிளஸ்டான ஒரு ஃபீல் இருந்திருக்கும் உங்களுக்கு? எடுக்கலான்றது ரொம்ப சேடான விஷயம் உள்ள எனக்கு ரொம்ப. அது சொல்ல மாட்டேறேன். பட் எனக்காக வெயிட் பண்ண வேணாம், டைம் அது காலம் பதில் சொல்லும். நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ண வேணாம். எனக்காக வெயிட் பண்ணி 6 இயர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் படம் பண்ணுறது பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு
ஒரு மாதிரி நீங்கள் சொசைட்டிக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி திருப்பி சார் படம் மாதிரி ஒரு படம் வந்தால் திருப்பி எப்படி நிற்கும் பாருங்கள். ஏன்னா இப்போ தேவை எல்லாருக்கும் ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி ஒரு படம் தான். ஆனா நீங்களும் யோசிச்சிருப்பீங்களா மேம், ஓகே நம்ம இந்த நம்பிக்கை இருந்திருக்கும் உங்களுக்கு, அப்படி இருக்கப்போ ஓகே நம்ம எந்திரிச்சு நடந்தோன்னே இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு வச்ச விஷயங்கள்னா என்ன? என் பையனுக்கு நல்லா ஷாப்பிங் பண்ணேன். ஏன்னா அவனுக்கு சின்ன பிள்ளைலேருந்து அந்த ஃபுல்லாக ஷர்ட்ஸ்லேருந்து எல்லாமே நான் தான் ஷாப்பிங். ஃபாரின் போச்சு, ப்ரோக்ராம் போச்சு, அங்கே போச்சு, எங்கே போனாலும் டெல்லி, பாம்பே, எங்கே சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ் எங்கே போனாலும் நான் ஷாப்பிங் பண்ணிவிட்டு இவனுக்கு முன்னாடி நிறைய ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வருவேன், பெட்டு நிறைய கொண்டு வருவேன். இல்லை, அது ஒரு விஷயம் அவங்க சின்ன வயசுலேருந்தே பண்ணுவாங்க. எங்கே போனாலும் பையனை அழகாக காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ அது லைட்டாக ஒரு வருத்தம் நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஆஸ் யூ செட், நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து எல்லார் ஃபேமிலியிலையுமே இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், மாறி மாறி சப்போர்ட் பண்ண வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க ஓகே. பட் ஆனால் இப்போ ஒரு செலிப்ரிட்டி ஃபேமிலி அப்படின்றப்போ நிறைய விஷயங்கள் பப்ளிக் கிட்டேருந்து இந்த கேள்விகள்லாம் வரும். அப்படி இருக்கப்போ ஒரு 6 வருஷம் கழிச்சு தானே நீங்கள் இதை ஓப்பன் அப் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கு முன்னாடி அதை எப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க, இப்போ எனக்கு நடந்த மாதிரி வெளியில் யாருக்குமே அப்படி நடக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம். அதனால தான் இந்த 6 இயர்ஸ் கழிச்சு சொன்னோம். இப்போ கூட இப்போ அப்படி நடந்துச்சே, இவங்க பண்ணிட்டாங்களேன்றது சொல்ல, இப்படி இன்னொருத்தங்களுக்கு நடந்துடக்கூடாது, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுக்காக தான் அவங்க ஓப்பன் அப் பண்ணாங்க. ஸோ ஆமாம், இல்லைனா பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைனா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்கே இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தனால தான் தெரிஞ்சுது, இல்லைனா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி இன்னும் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு பல பேர் என்ன கேட்குறாங்க. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க மேம், அந்த மாதிரி நீங்கள் நடந்து போய் தான் அந்த ஆப்ரேஷன் நடந்தது, அதுலேயுமே ஒரு ஃபால்ஸாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கோர்ட்டில் கொடுத்துருக்கலாமே அப்படின்றதும் இன்னொரு கேள்வி வச்சுருந்தாங்க. பண்ணியிருக்கலாம், அதான் சொன்னேன், அது கூட யாரும் சப்போர்ட் பண்ணல. உண்மை சொல்லணும்னா இதுதான், அது கூட யாரும் சப்போர்ட் பண்ணல. அதுக்கு நம்ம போய் கேட்கணுன்னு, நம்ம யார் போய், நம்ம எப்படி சார் சுத்தம் பாவம் அவர். அதான் சொன்னேனே, சார் படம் பண்ண அதுக்கே சம்பளம் கேட்காதவர். இது ஒருத்தர்கிட்ட போய் இப்படி கேட்கவே மாட்டார். ஸோ இப்போ இத்தனை வருஷத்தில் ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ மேம் செலவாயிருக்கும்? மந்த்லி இட்ஸ் எங்கேயோ போயிடுச்சு கணக்கு. ஏன்னா எங்கெங்கேயோ எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா டாக்டர்ஸ், எல்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாம் டேப்லெட் சாப்பிட்டேன். டெய்லி இவ்வளோ டேப்லெட் சாப்பிட்றேன், மார்னிங் இவ்வளோ, நைட் இவ்வளோ ஒரு. ஸோ அது அப்ராக்சிமேட்டாக ஆயிடுச்சு, நிறையவே ஆயிடுச்சு. மோர் தென் 1 crore மேலே இருக்கும். 5-6 years ஆல்மோஸ்ட் 6 years. ஒன் மந்த்துக்கு 2 to 3 lakhs செலவு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 5 எவ்வளோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்கல்ல, அதுவும் இந்த டைமில் அவங்களோட பாண்டை பார்த்து நீங்கள் நிறைய லைஃப்பில் ஓகே நமக்கு ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்கணும் சப்போர்ட்டிவாக, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன விஷயங்கள் இருக்கும்ல. இப்போ இப்படி ஆனதுக்கப்புறம் அப்பா எவ்வளோ அப்செட்டாக இருக்காருன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும், அம்மா கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த ஏதாவது ஒரு ரீசன் நம்ம காரணமாக இருக்குமோன்ற ஒரு கில்ட்டினஸ் அவருக்கு இன்னி வரைக்கும் இருக்குது. அன்றைக்கி நோன்னு சொல்லியிருந்த அந்த ஆப்ரேஷனுக்கு ஒருவேளை ஒய்ஃப் இன்னும் நடந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இன்னி வரைக்கும் இருக்குது. அவர் போட்டு சீட்டிங் அப் ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சருக்கான ஒரு சிம்டமாக தெரியுது, உடனே இது பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யாராக இருந்தாலும் அந்த ஒரு பயத்தில் 1 monthல இறந்துடுவேன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல். 1 monthல இறந்துடு. அதனால அவர் பயப்பட்டுட்டார். ப்ளீஸ் ஒத்துக்கோச்சுன்னா, நீ 1/2 hour கண்ணு மூடி ஒத்துந்தா சரியாயிடும். இல்லைங்க, எனக்கு நெக்ஸ்ட் மந்த்து திருப்பதியில் ப்ரோக்ராம் இருக்குங்க, என்னால் முடியாதுங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்கன்னு நானே என்னமோ ஒரு இது சொன்ன மாதிரி சொன்னேன். ஸோ அவர் ஐயோ அன்றைக்கி நான் அப்படி இவர்கிட்ட கெஞ்சி நான் சம்மதிக்க வைக்கலன்னா இன்னைக்கு இந்நேரத்துக்கு இப்படி நல்லா ஓடி ஆடி தெரிஞ்சுட்டு இருப்பா. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் முக்கியமாக பார்க்குற விஷயங்கள் என்ன? இதெல்லாம் தான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றுச்சு. சம்டைம்ஸ் சின்ன சின்ன வேறு ஆர்கியூமெண்ட்டாக இருக்கலாம், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோன்ற விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிராஸ் பண்ணி வரப்போ இதெல்லாம் தான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பை இத்தனை வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனா? அதான் என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. என்னென்னா சார் எதனா ஒரு வேளை கோவமாக இது பண்ணால் கூட நான் அது அவர் ஏதோ டென்ஷனில் இருக்கார், ஷூட்டிங்கில் ஏதோ ஸ்பாட்டில் ஏதோ டென்ஷனாக இருக்கார், அதனால அவர் இதாக இருக்கிறார். ஸோ அந்த டைமில் விட்டுடுவேன். அந்த டைம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டைம் ஸ்பேஸ் கொடுத்துட்டோன்னா அது திருப்பி நம்ம இதாகிடுவாங்க. சாருக்கும் சரி இவங்களுக்கும் சரி அதிகபட்சம் எந்த ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க? தானம். நான் இருக்கிறதால நான் தான் தானம் பண்ணியிருப்பேன். நான் நிறைய அப்படி தான தர்மம். எங்கள் வீட்டில் கூட ஒரு எதனா சின்ன ஃபங்க்ஷனான ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு சும்மா ஒரு
டெத் ஆனிவர்சரின்னா கூட ஒரு 30 பேர் வந்து 20 பேர் வந்து சாப்பிட்டா கூட பாவம் அவரும் ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படியே நான் சும்மா ஒரு இன்ஃபார்ம் பண்ணுவேன் அவருக்கு, என்னங்க நாளைக்கு இது எங்கள் அம்மாவை டெத் ஆனிவர்சரி, ஸோ கொஞ்சம் ஜனங்க வருவாங்க. நான் சொன்னேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் அவ்வளோ செலவு பண்ணுவேன். வந்தவங்க ஃபுல்லாக சாப்பிட்டு போகணும். எனக்கு எப்போ கூட எங்கள் வீட்டில் வந்தவங்க யாருன்னா நல்லா சாப்பிட்டு போகணும். அது ஒன்று தான். அன்னதானம் பண்ணிட்டு இருக்கணும் எல்லாருக்கும். விஜயகாந்த் சார் சின்ன 5 இயர்ஸ் இருக்கிறப்ப இவனுக்கு செயின் போட்டார் பர்த்டேக்கு வானத்தை போல ஷூட்டிங்கில். அன்றைக்கி பிரேமலதா வந்தாங்க, வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ இவ்வளோ அழகாக இருப்பீங்க, இவ்வளோ முடி நீளமாக இருக்கும். அன்றைக்கி கூட சொல்லிட்டு போனாங்க, ரசிச்சுட்டே இருப்பேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி பரவாயில்ல, அதெல்லாம் சரி. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றப்ப உங்களை நீங்களே வந்து பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்காக பண்ற விஷயங்கள்லாம் என்ன மேம்? நம்ம டவுன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கிறதுக்காக பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இன்னமும் நான் தெம்பாதான் இருக்கேன் அப்படின்றத நீங்க காமிச்சிக்கிறதுக்கு பண்றது அதுதான். அது என்னன்னா நம்ம நல்லபடியே இருக்கலாம், நல்லதாகவே இருக்கலாம். ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கூட எனக்கு பேக் ஸ்டாப் பண்ணாங்கன்னா கூட நான் சொல்லிடுவேன், நீங்கள் இப்போ எனக்கு துரோகம் பண்ணால் கூட அப்புறமே ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எழுந்துட்டீங்கன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆனால் கூட திருந்தங்க, நல்லா இருங்க. இவ்வளோ இடங்களுக்கு போகணும் அண்ட் பையனை ஹீரோவா பார்க்கணும், தேட்டரில் அவர் படத்தை பார்க்கணும் அண்ட் அவருக்கு ஸ்டைலிஸ்டாக இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் யோசிச்சு வைக்கிறப்போ நீங்கள் டெய்லி இப்போது பண்ணுற ரொட்டீனில் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்பனை பண்ணியிருப்பீங்கல்ல, உங்கள் ரொட்டீனோட இதையும் சம்மந்தப்படுத்தியிருப்பீங்கல்ல? கண்டிப்பாக நாளைக்கு பிகாஸ் அதான் இவனுக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியலன்னு தான் என்னோட வருத்தம். அவனுக்கு வந்து அவன் ரூம் பக்கத்தில் ஒரு பால்கனி ஒரு கார்டன் போட்டு கொடுக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து சிட் அவுட் மாதிரி பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பாவம் அவங்க கரெக்டாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கீஸ் எதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி நாளைக்கு வந்தவங்களுக்கு இந்த யாருன்னா பாவம் வராங்களா அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை பண்ணணும் நாளைக்கு. அதே மாதிரி இவனை தேடி வரவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் இவனே ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நிறைய படம் வரணும், நிறைய பண்ணணும். அந்த நிறைய பணத்தை நம்ம ஒன்றும் வச்சுக்க மாட்டோம், அவனும் எனக்கு முன்னாடியே கொடுத்துறான். தான தர்மம் ஜாஸ்தி, நம்ம தானம் கொஞ்சம் பண்ணால் நம்ம சந்நிதிக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சேரும். சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ்.